தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகத்துவங்களை நினைவு கூர்ந்து அவருடைய ஆழ்ந்த பாசத்தை நினைவு கூர்ந்து நான் இந்த வேளையில் தேவனுடைய ஸ்தானாபதிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை இயேசு நாமத்தினாலே முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துவ பிறப்பு தினத்தை நாம் மறுபடியும் நினைவுகூர கொண்டாட, அதனால் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நாம் இன்னும் அனல் மூட்டி எழுப்ப, நம்முடைய ஆண்டவர் மேல் இன்னும் நாம் அதிகமாக நெருங்கி அன்பு பாராட்ட இந்த வருடத்திலே நமக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஆராயும் போது அது ரொம்ப அளவு கடந்ததாக இருக்கிறது. ரொம்ப அளவு கடந்ததாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவர் இந்த உலகத்தில் தோன்றிய தோற்றம், அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், கடைசி வரைக்கும் அவர் செய்த காண்பித்த மாதிரி நமக்காக நம்மை ஆசீர்வதிக்க, நாம் அந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தேவகுமாரன் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர், அதாவது எந்த கோலத்தில் உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதை நாம் கொஞ்சம் கூட தியானிக்கணும். இன்றைய ஆலயங்களிலே கந்தை துணியிலே பழைய துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருந்த ஆண்டவரை தரிசிக்க போகிறவர்கள் எப்படி போகிறார்கள், எப்படிப்பட்ட தரிசிப்பு ஆராதனை நடக்கிறது என்கிறது இருக்கிறது. அது இருக்கட்டும். நாம் இவர்களுடைய நிலையை சரியாக உணர்ந்து அதை நாம் பாலப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முதலாவது அறிவிக்கப்பட்ட இடம் காட்டிலே ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு என்று நாம் காணுகின்றோம். அவர்களுக்கு தான் முதலாக இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அவர்கள், இந்த மேய்ப்பர்கள் எப்படி இருந்தார்கள்? காட்டில் ஆடுகளை மறித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரெண்டு வகையான பயம் அவர்களுக்கு உண்டு. ஒன்று, அதாவது இரவிலே ஓநாய்கள் வந்து ஆடுகளையும் நம்ம பீறி போடக்கூடாது என்கிற ஒரு பயம். ரெண்டாவதாக, தேவனுக்கு மகிமை, திருடர்கள் வந்து திருடிவிட்டு பெறக்கூடாது என்ற நிலை அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் சமாதானத்தை இழந்திருக்கிற அவர்களுக்கு தூதன் தோன்றி அறிவித்த நற்செய்தியை நாம் தொடங்குவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அங்கே அந்த தூதன் தோன்றிய போது அவர்களுக்கு முதலாவது என்ன ஏற்பட்டது? பயம் ஏற்பட்டது. ஒரு ஆள் வந்து நிற்கிறதே, ஏன்னா அவர்கள் இருக்கிற பயத்தில் தானே இருக்கிறார்கள். இரவு முழுவதும் வந்து காக்கணும், சேதம் வந்துடக்கூடாது, திருட பேரக்கூடாது என்ற பயத்தில் தானே இருக்காங்க. அங்கே வந்த உடனே, அந்த தூதன் தோன்றிய உடனே பயந்தார்கள். வாசங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம், இது கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். என்ன அடையாளம்? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கு. முன்னணியிலே, அது மாட்டுக்கு தீவனம் வைக்கிற ஒரு முன்னடை, அதில் இரட்சகர் படுத்திருக்கிறார். அவரை துணிகளிலே சுற்றி கிடத்தி இருக்கிறது. மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது, இரட்சகர் பிறந்திருக்கிறார்.
உங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை போய் பாருங்க. அவருடைய அடையாளம் என்ன? சத்திரத்தில் ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறது. என்றால் இந்த அகுஸ்தராயின் காலத்தில் உலகம் முழுதும் குடிமதிப்பு எழுதும்படியான ஒரு சட்டத்தை போட்டார். அப்படினால எல்லா இடத்தில் உள்ளவர்களும் அங்கே குடிமதிப்பு எழுதுவதற்காக அங்கே தங்கியிருக்கிறார்கள். பெரிய 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 ஆட்கள் எல்லாம் வந்திருக்கலாம். அவருடைய குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ படாடமாக வைத்திருப்பார்கள். இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த காரியங்கள் குறித்து நாம் பார்க்கும்போது அது எந்த இடம், அது எப்படி என்று நாம் விவரிக்க முடியாது. இன்று சிலர் இந்த பண்டிகை கொண்டாடுவதில்லை. காரணம் என்ன என்றால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் குறிப்பிடவில்லை, அந்த தேதி சொல்லப்படவில்லை, அந்த மாதம் சொல்லப்படவில்லை. அந்த நாளில் அவர் பிறந்திருக்க முடியாது இந்த 25ஆம் தேதி. ஏனென்றால் அந்த குளிர்காலம். அப்படினால ஆடுகள் அதாவது அந்த நாட்களில் வயல்வெளியில் மறிக்கிற நாள் அல்ல, குளிர். அப்படினால என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமை. நமக்கு என்ன சொல்லுகிறார்? நாளை கொண்டாட வரவில்லை, அவர் பிறந்த இடத்தை கொண்டாட வரவில்லை, நமக்காக தோன்றிய இரட்சகரை நினைவு கூற வந்திருக்கிறோம். அதுதான் பண்டிகை. இடமும் காலமும் முக்கியம் அல்ல, அவர் பிறந்தார் ஒரு நாள். ஆனபடினால அந்த இயேசுவை நினைவு கூற நாம் வந்திருக்கிறோம். இப்ப வாசிப்போம் அவர் எங்கே பிறந்தார் என்றும் அவருடைய பிறப்பினுடைய காரியங்கள் என்ன என்று கொஞ்சம் நாம் பார்ப்போம். 2ஆம் அதிகாரம், இதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரைக்கும் ஒரு வாசிங்க பார்ப்போம். கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். எதுக்கு? இந்த குடிமதிப்பு எழுதப்பட முடியாது எழுதுவதற்காக மரியம்மா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை. அதற்கு முன்னமே தேவனுடைய திருவுளத்தின்படி அவர்கள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியாகி இப்பொழுது அவர்கள் அதாவது அந்த நிலையில் இப்பொழுது போகிறார்கள். எங்கே? குடிமதிப்பு எழுதுவதற்கு. தேவனுக்கு மகிமை. அவர்கள் இருந்த இடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது தாவீதின் ஊருக்கு பெத்லகேமுக்கு அவர்கள் போகிறார்கள். போய்கொண்டிருக்கும் போது அந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். வாசங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இப்போ அதாவது அவர் பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தார். பிறந்த அவர் எங்கே பிறந்தார்? இப்ப அவரை பிறந்த உடனே சத்திரத்திலே கொண்டு போகிறார். ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் அங்கே ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் வைத்திருப்பார்கள். ஆனால் இப்போ பிறந்த உடனே அவர் சத்திரத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே சத்திரத்துக்கு கொண்டு போகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை உன்னத பாட்டில் நான் படிக்கும்போது அங்கே எழுதுகிறார் பாருங்கள். பரிசுத்தாவியானவர் அவைகளை நமக்கு காண்பிக்கின்றார். ஆனபடினால் பிறந்தது பெத்லகேம் தான், அது அந்த ஊர் தான். அவர் பிறந்தது எங்கே? வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். எங்கே பெற்றாள் தாய்? கிச்சிலி மரத்தின் கீழ் பெற்றாள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஏழ்மை, அவருடைய தாழ்மை, அவர் இந்த லோகத்தை எல்லாம் படைத்தவர். அவர் நினைத்தால் பெரிய மாளிகையிலே பிறந்திருக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ பெரிய ஆடம்பரத்தோடு பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் இப்ப எங்கே? அதாவது எல்லாரை போல குடிமதிப்பெழுத போய்கொண்டிருக்கிற வழியிலே அவர் பிறந்தார். பெத்லகேமிலே பிறந்தார்.
தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? அவருக்கு வெளியே நிற்கிற கிச்சிலை மரத்தின் கீழா. இவைகளை நன்றாக நாம் தியானிக்கும் போது நாம் எப்படி இருக்கணும், அதாவது அவரை தரிசிக்க, அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கணும் என்பதுதான் இவைகள் குறிப்பிடுகிறது. பண்டிகை என்று சொன்னால் இல்லாத பாவங்களோ அக்கிரமங்களோ அன்றுதான் நடக்கிறது. நீங்கள் நாளைக்கு பேப்பரில் பார்ப்பீங்கன்னா எவ்வளோ நீங்கள் அறிய முடியும், எவ்வளோ அறிய முடியும். கிறிஸ்துமஸை முன்னிட்டு சினிமா தியேட்டரில் இவ்வளோ வசூல், கிறிஸ்துமஸை முன்னிட்டு மதுக்கடையில் இவ்வளோ வசூல், இவ்வளவு காரியங்கள் என்றெல்லாம் பல காரியங்கள் நாம் அறிய முடியுது. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறது இப்படி அல்ல. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவரை போறீர்கள் சத்திரத்தில் பார்க்கும் நிறைய பிள்ளைகள், குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் இந்த இரட்சகரை பற்றிய அடையாளம் என்ன? அவர் முன்னடையில மாட்டுக்கு ஆகாரம் போடுகிற அந்த அழிக்குள்ளே அந்த முன்னடையில துணியிலே சுற்றி கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவனுக்கு மகிமை. நம்மளுக்கு அடையாளம் என்ன? இரட்சகர் எப்படி தோன்றினார், எப்படி தோன்றினார்? இதெல்லாம் இன்னைக்கு போதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவர் என்னடா ஒரு பண்டிகை நாள் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் என்று நினைப்பார்கள். உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால் ஏழ்மை, தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவரை மாதிரியாக கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பெத்லகேமில் இருக்கும்போது அங்கே இயேசு பிறந்தார். அந்த அம்மாவுக்கு பிரசவ காலம் ஏற்பட்டது. இயேசு பிறந்தார். உடனே அவரை எங்கே கொண்டு போனார்கள்? சத்திரத்துக்கு கொண்டு போனார்கள். வேற இடம் இல்லை சத்திரத்தில். அங்கே வருகிற யாத்திரிகள் எல்லாரும் தங்கிறதுக்குரிய இடம் அங்கே கொண்டு போனார்கள். இடம் இல்லை. தேவனுக்கு மகிமை. இடம் இல்லாதபடியினால அவரை மாட்டு தொழுவத்துக்குள்ளே அந்த மாட்டுக்கு தீவனம் போடுற அந்த முன்னடையிலே எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய இருதயத்தை நாம் அறியணும். நம்மை ரட்சிக்க, நம்மை நரகத்துக்கு போய்விடாமல் காப்பாற்ற, நம்மை மீட்க அவர் இப்படி வந்தார். தாழ்வில் இருக்கிறவர்கள், தாழ்வானவர்கள், இருதயத்திலே தாழ்வானவர்கள், உலகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கலாம், இருதயத்திலே தாழ்மை உள்ளவர்கள், இருதயத்திலே தாழ்வானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை ரட்சிக்க தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தார். தாழ்மை உள்ளவர்களை ரட்சிக்க அவர் தாழ்மை கோலம் எடுத்தார். வாசிங்க பாப்பன் தொடர்ந்து. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, அந்த நாட்களில் மேய்ப்பர்கள், இயேசு பிறந்து விட்டார். அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இருந்தார்கள். ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். அங்கே கர்த்தருடைய தூதன் தோன்றினார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுல என்ன எழுதியிருக்கிறது? உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்க. மேல எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தை உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அந்த தேவதூதன் அங்கே சொன்னார். சொல்லும்போது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், உண்மைதான். ஆனால் அதில் ஒன்று என்ன என்றால் பயந்திருக்கிற, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமற்று இருக்கின்ற அவர்களுக்கு ஊர் நாட்டுக்கு போவதற்கு வாய்ப்பில்லை. இரவு பகலும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க மந்தையை காப்பதற்காக. இப்படி இருக்கிற உங்களுக்கு எந்த நிம்மதியும் சமாதானமும் இல்லை. நேரம் இருட்டிவிட்டால் பயம், உங்களுக்கு பயம். ஓனாய் வந்து ஆடை பிரிவிடுமோ என்று, திருடர்கள் வந்து ஆட்டை திருடி கொண்டு போய்விடுவார்களோ என்ற பயம். ஆனபடினாலே தேவதூதன் தோன்றிய உடனே, கண்ட உடனே பயந்தார்கள். தேவனுக்கு மகிமை. பயந்தார்கள்.
அவர்களுக்கு சொன்ன காரியம் என்று பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பயத்தோடு இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக தாவீதின் ஊரில் இரட்சகர் பிறந்திருக்கிறார் ஆனபடினால என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். வேகமாய் கடந்து சென்று அங்கே பார்த்தார்கள், அப்படியே கண்டார்கள். வாசிங்கம்மா. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். போதும் போதும் போதும். தேவனுக்கு மகிமை. அந்த சத்திரத்தில் போய் நீங்கள் பாருங்க, அதாவது மாட்டுத் தொழுவத்தில் அந்த முன்னணியில் கிடத்தியிருக்கிற பழைய துணியில சுற்றி கிடத்தி இருக்கிற அதை நீங்கள் காணும்போது அதான் ரட்சகர், அதான் உங்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் தர வந்தவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்று நாம் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாட வரவில்லை. கிறிஸ்துவை நமக்காக நம்மை ரட்சிக்க, சமாதானமற்றிருக்கிற நமக்கு சமாதானத்தை தர, நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்க, நமக்கு வைத்திருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதமாகிய பரலோகத்தை பெற்று தருவதற்காக பரலோகத்தை விட்டு புலோகத்துக்கு அவர் எப்படி வந்தார்? ஏழையிலும் ஏழையிலும் ஏழையாக வந்தார். அதுக்காக அப்படி என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய மனதை தான் கர்த்தர் பார்க்கின்றார். தேவனுக்கு மகிமை. கோயிலுக்கு அடுத்தால் தான் வீடு இருக்கும். தங்களை காட்டுவதற்காக அந்த ஒரு 10 அடி 15 அடி இருக்கும். வந்து கோயிலுக்கு வந்து ஆராய்ச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே என்ன நடக்கும்? எல்லாம் காரில் குடும்ப சேவை ஏறி அந்த அடுத்தால் இருக்கிற கோயிலுக்கு வந்து ஆடம்பரமாக கார் சுத்தவுடனே எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க, நம்முடைய உயர்வை கண்டுகொள்வாங்க. இன்றைக்கு நடக்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, நாம் வந்திருக்கிறது இரட்சகரை தரிசிக்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனபடியினால் இந்த மேய்ப்பர்கள் சுகாதாரம் இல்லாமல், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், ஜனங்களோடு எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாமல் காட்டுக்குள்ளே வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு என்ன சொல்லுது? உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக, உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக இரட்சகர் பிறந்திருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களை அந்த பயத்தில் இருந்து விடுதலை ஆக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்படியாக இரட்சகர் தோன்றியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அவர் அவைகளைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் பிறந்தார். அவர் இந்த லோகத்தில் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் உற்பத்தி ஆகி, அதாவது எப்படி மனிதர்கள் பிறக்கிறார்களோ அப்படியே வருவதற்கு ஒரு பாத்திரத்தை தேடினார். அதற்கு தகுதியான ஒரு பாத்திரத்தை அவர் தேடினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் புனிதமாய் நடந்து கொள்ளுங்க, ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில் அவர் பிறக்க போகிறார். அவர் இந்த லோகத்துக்கு அந்த வழியாக வரப்போகிறார். அப்படின்னா அப்ப பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? அவர் யூதருக்கு ராஜா. அப்படினால் பெரிய இடத்துல தான் அவர் வருவார். அங்கே உள்ள அந்த ஸ்திரீகள் மூலம் தான் வருவார் என்று எண்ணி அப்படி பேசியிருப்பார்கள். எழுதவில்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு ஏழை பெண், ஏழை பெண், அது என்ன சொல்லுகிறது? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். உலகத்தில் தாழ்மை உள்ளம் படைத்தவர்கள் யார்? அவர்களிலே வாசமா இருக்கணும், அவர்களிலிருந்து வெளிப்படணும் என்பது அவருடைய நோக்கம். இன்று நாம் தியானிக்கிற தியானம் அதுதான். ஆனபடியினால் அவருடைய பிறப்பு அப்படி இருந்தது. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் என்றால் யார்? கிறிஸ்துவுடைய சீடர்கள் யார் என்கிறதை எப்படி காட்டுவது? தேவன் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லிவிட்டார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன், என்னுடைய மாதிரியை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் அல்லவா?
அதுதான். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளுக்கும் அதுதான். என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளே, என்னை பின்பற்றுங்க, என்னுடைய மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். அதற்காக நான் மேன்மையான வஸ்திரம் தரிக்க வேண்டாம் என்றல்ல, அதற்காக நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றல்ல, நம்முடைய இருதயம் என்று நாம் பார்க்கின்றோம். வாசிங்க பாப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவதூதன் மரியாளுக்கு தோன்றி, மரியாளிடத்தில் தோன்றி, நீ ஒரு கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு என்ன பேர் என்று பெயரிட வேண்டும், அவர்தான் உலக இரட்சகர் என்று சொன்னபோது அந்த அம்மா நம்பவில்லை, நம்புவதற்கு முடியாது. ஆனபடினால அது எப்படி எப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த தூதன் சொல்வது என்றால், நீ உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து வீட்டுக்கு போ, அங்கே அவள் வயதான காலத்தில், நம்பிக்கையற்ற காலத்தில் அவளுக்கு வயிற்றில் ஒரு பிள்ளை உருவாகியிருக்கிறது, 6 மாதம் ஆச்சுது, நீ போய் அதை பார்த்து உன்னுடைய விசுவாசத்தை பெருக்கிக்கொள் என்று சொன்னபோது அந்த அம்மா புறப்பட்டு மலை நாடுகளுக்கு போய் அங்கே சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே இருந்த எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். இவர்களுடைய வயிற்றில் உருவாயிருக்கிறார். அப்பவே இவர்கள் வாய் திறந்து வாழ்த்தின உடனே அந்த எலிசபெத்து வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானகன் களிப்பாய் துளித்தார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளை சொல்லும் போது எலிசபெத்து ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கிறது. அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அவர்களுக்குள்ளே அந்த ஆவியில கலிகூறுதல் வந்து விட்டது. அவர்கள் என்ன சொல்லுறாங்க? என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. ஆண்டவருடைய தாயார் எப்படி தெரியும் உங்களுக்கு? தீர்க்க தரிசனம். ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில், என்னுடைய வீட்டுக்கு வந்தது எப்படி? அங்கே மரியாள் சொல்லுகிறார்கள். வாசங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன என்று பல காரியங்களை சம்பாசிக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்னுடைய வயிற்றில் இயேசு உற்பத்தியானதுக்கு ஒரே காரணம் என்ன? அவருக்கு முன்பாக அடிமையும் தாழ்மையுமாக இருந்தேன். அவர் வந்து ஆண்டவராகிய தேவன் மேட்டிமையான இடத்துல வாசம் பண்ண மாட்டார். அதாவது பணக்காரங்க இல்லை, ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கும் மனதில் எவ்வளவு மேடு இருக்கு என்று கருத்துக்கு தெரியும் இல்லவா? தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அதாவது இது எதனால்? ஆண்டவருடைய தாயார், இவர்கள் தாயார் ஆனது எப்படி? இவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தது எப்படி என்று சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுகிறாங்க, அடிமையின் தாழ்மையை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே அல்ல, தாழ்மை உள்ளம் படைத்த இடத்தில். தாழ்மை மட்டுமல்ல, அதிலே அடிமை. அப்படி நான் அடிமை என்றால் கர்த்தருடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற அடிமை. ஒரு எஜமானுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அந்த எஜமானுக்கு அடிமை. தேவனுக்கு மகிமை. அதே வண்ணமாக அடிமை இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அடிமை. அவர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் மனிதர்கள் யாரையும் அடிமைகளாக நடத்துகிறதில்லை, சொல்லுகிறதும் இல்லை. அந்த அம்மா தன்னுடைய மனநிலை சொல்றாங்க. பெரிய ஆட்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க, எங்க வீட்டில் தான், என்னில் தான் இரட்சகர் தோன்றுவார், என்னிலிருந்து தான் அவர் வெளிப்படுவார் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்த போது இந்த அடிமை, தாழ்மை, ஏழை என்னுடைய வயிற்றிலே அவர் தோன்றினார். நன்றாக நாம் சிந்திப்பு. அருமையானவர்களே, நம்மிலே கர்த்தர் தோன்றி இருக்கிறது மட்டுமல்ல, நம்மிலிருந்து வெளிப்படணும். அந்த அம்மாவுக்குள்ளே வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இயேசு வெளிப்பட்டார். தாழ்மை உள்ள படைத்தவர்களை, தாழ்மையானவர்களை ரட்சிக்க
அவர்களை பயத்திலிருந்து விடுதலையாக்க அவரை பற்றி நாம் தியானிக்கும் தியானம் நம்முடைய உள்ளத்திலே அக்கினி மூழுகிறது. அவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் இந்த உலகத்திலிருந்து மனிதர்கள் மத்தியிலே இவ்வளவு ஒரு தாழ்மையாக ஆனபடியினால் அவர் உலகுக்கு வரணும். அதற்கு அவர் எதை தேடுகிறார்? ஒரு தாழ்மை படைத்த உள்ளத்தை தேடுகிறார். கிறிஸ்து பிறப்பை தியானிக்க வந்திருக்கிற அன்பர்களே, அருமையான பிள்ளைகளே, இவர்கள் மேய்ப்பர்கள் போய் பார்த்தார்கள். யோசேப்பை கண்டார்கள், மரியம்மாவை கண்டார்கள், குழந்தையை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இன்று நமக்கு கொடுக்கிற இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூர தியானிக்க வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனை இதுதான். மரியம்மாளுடைய வயிற்றிலே இயேசு இருந்தார். அப்போ அந்த அந்த எலிசபெத்து கேட்குறாங்க, இது எப்படி என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய ஆண்டவருடைய தாயார் வந்தாங்க? இவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இதே நான் எந்த பிரயாசத்திலும் பெறவில்லை, விலை கொடுத்து வாங்கவில்லை. அவருக்கு முன்பாக அடிமையாக, அவருக்கு முன்பாக தாழ்மையாக நான் நடந்தபடியினால் இப்படி ஆயிற்று என்று சொன்னார்கள். சத்தத்தை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகையில் விசேஷமாய் நமக்கு புதிதாய் கொடுக்கிற ஆலோசனை இதுதான். நாம் நன்றாக இருக்கணும் என்பதற்காக அவர் அப்படி வந்தார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக ஆகணும். ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, மனத்தாழ்மை பரிசுத்தத்தின் அலங்காரம். இந்த மனத்தாழ்மை எங்கே இருக்காங்க? பரிசுத்தம் அலங்காரம் ஆய்கொண்டே இருக்கும். அலங்காரம் ஆய்கொண்டே இருக்கும். கடவுளுக்கு முன்பாக எப்படி நடக்கணும், மனிதர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி நடக்கணும், வேலை ஸ்தலத்தில் எப்படி நடக்கணும், படிக்கிற இடத்துல வாத்தியாரிடத்தில் எப்படி நடக்கணும், வேலை கொடுத்த எஜமானிடத்தில் எப்படி நடக்கும், எல்லா இடங்கள் அதுக்குள்ள இருக்கும். அது இதுதான் மனத்தாழ்மை. எதிர்த்து பேசாத, கேள்வி கேட்காத ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுதான் தாழ்மை. இந்த அம்மா சொன்னார்கள், அந்த எலிசபெத் வீட்டில் என்ன சொன்னார்கள்? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதனால அவர் என்னிலே வந்திருக்கிறபடினால் இதற்கு எல்லா ஜனங்களும் என்ன எப்படி சொல்வாங்க? பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அவர் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்க எப்படி வந்தாராம்? அவர் தேவனாய் இருந்த போதினுடைய ரூபத்தை மாற்றிவிட்டார். அந்த தேவன் அந்த சாயல்ல, அந்த தன்மையில், அந்த வல்லமையில் உலகத்தில் வந்தால் யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மகத்துவமானவர். அவரை தேடி பிடிக்க வந்தாங்க பாருங்க அந்த யூதர்கள். அப்ப ஆண்டவர் எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீங்க என்று கேட்கும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவ்வளவு பேரும் மயங்கி பத்துன்னு விழுந்துட்டான். எல்லாம் மூச்சத்தை கிடக்கிறாங்க. அவர் தான் தட்டி எழுப்பி, யாரை தேடுறீங்க? சாதாரண அந்த வல்லமை அடக்கிக்கிட்டு கேட்டேன். அப்படின்னா சீடர்களை போக விடுங்க, பிடிச்சிட்டு போங்க, ஒப்பு கொடுத்தார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நமக்கு சமாதானத்தை தர, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நம்மில் இருக்கிற வீணான பயங்கள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு கூட இருக்கும், ஒரு மாதத்துக்கு இருக்கும், ஒரு வருஷத்துக்கு கூட நமக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தால் உள்ள காரியங்கள் குறித்து கவலை, அதுக்கு அடுத்தால் உள்ள காரியத்தை குறித்து பயம் நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் போக்கத்தான் இயேசு தோன்றினார். அதெல்லாம் நீக்கத்தான் கர்த்தர் இந்த கோலத்தில் வந்தார். எப்படி வந்தாராம்? பிலிப்பியருக்கு அப்போஸ்தலர் எழுதும் போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. இந்த வசனத்தை வாசி. அன்றைக்கு சபையாருக்கு அப்படி கொடுத்திருக்கிறார்.
இதை பரிசுத்த வேதாகமத்தில் அமைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரும் சம்மதித்து அது இங்கே நமக்கு இன்று கடைசி உலகத்தில் கடைசி நமக்கும் அறிவுரையாக ஆலோசனையாக வேதத்தில் பதிந்திருக்கிறது. இதை நாம் கவனிப்போம். நமக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் எவ்வளவு இருக்கலாம், ஆனால் அவர் தேவன். அவருடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்த்து நாமும் தெய்வீக சாயலை அடைவோம். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தனை என்ன? வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய தற்சரூபமாக ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி ஒன்றும் செய்ய இயலாதவர் போல அவர் தன்னை வெறுமையாக்கலன்னா அவர் வந்து நோக்கம் நிறைவேறாது. அவர் யாரும் பிடிக்கவும் முடியாது, அவர் சிலுவையில் அடிக்கவும் முடியாது. வல்லமை இல்லாதவர் போல இயலாதவர் போல அவர் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, கீழே எழுதியிருக்கிறது அவர் எப்படி உயர்த்தினார், என்ன நடந்து இந்த நிலையில் தன்னை தாழ்த்தி, இந்த அம்மா சொன்னாங்கல்ல, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதுக்கு அடுத்தால எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்று சொல்லும் அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை என்பது மிக மிக பெரிதான ஒரு காரியம். பிலாத்து கேட்கிற ஆண்டவரிடத்தில், நீ ஒன்றும் பேசுகிறது இல்லையா? பேசாத இடத்துல பேசாமலே தான் இருந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் எதற்கு அவர் அவருடைய திறமையை காட்டினால் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் தன்னுடைய தகுதியை காண்பித்தால் மனுமக்களுக்கு மெய் சமாதானம் இல்லை. ஆனபடினால உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சமாதானம். இந்த காட்டில் நடந்து பயந்து நடுங்கிக் கொண்டு கிடக்கிற உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு விடுதலை கொடுக்க ரட்சகர் வந்திருக்கிறார். அவர் பிறந்து விட்டார். அவர் எங்கே போய் பார்க்கிற ராஜகோலத்தில் வந்திருக்காரா? இல்லை, அவர் ஒரு அடிமையின் கோலத்தில், உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்களுடைய அளவிட தாழ்மையாக வந்திருக்கிறார். நீங்க பாருங்க, இதுதான் அடையாளம். அந்த இரட்சகருடைய அடையாளம் இதுதான். அந்த அடையாளத்தை நம்முடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். ரொம்ப படிச்சிருக்கலாம். நமக்கு ரொம்ப மதிப்பு ஊர் தலைவராக பெரியவராக அரசியல் ரீதியில் இருக்கலாம், எப்படியெல்லாமோ இருக்கலாம். ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தவர்கள் எப்படி இருக்கணும், அதுதான் தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் கொஞ்ச நாள் மட்டுமல்ல, என்றால் அவருக்கு பெருமைப்படுவதற்கு எவ்வளோ இருக்குது. உலகத்தில் அவர் வெளியே இறங்கிவிட்டால் லட்சமா அவரை பின்பற்றி போகிறாங்க. அவர் மூலமாக புதுமை நடக்கிறது, அற்புதம் நடக்கு, மரித்தோர் எழுந்திருக்கிறார், எல்லாம் நடக்கு. அவர் அதை தாண்டி எங்கே போனார்? அவர் அந்த தாழ்மை தான் சிலுவை வரைக்கும் அது எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? முழுவதும் அவர் எப்படி பிறந்தாரோ, எப்படி வளர்ந்தாரோ, எப்படியோ சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆனபடினால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாக செய்தார். அதை அவர் விரும்பவில்லை, அவர் எதிர்பார்க்கவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை. நான் கடவுளாக்க என்ன இப்படி பணின்னு சொல்லிக் கொடுக்கல. அவர் காண்பித்தது தாழ்மை, அடிமையின் ரூபம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனாய் இருந்தும்
தேவனுக்கு சமமாயிருக்கிற ஒருவர் அவர் தேவன். அப்படி இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எடுத்து பயன்படுத்தாமல் தம்மை தாமே பெருமையாக்கி தன்னை தாழ்த்தினான். தாழ்மை வாயினாலே சொல்லிக் கொடுக்கிறதல்ல, அவருடைய வாழ்க்கையிலேயே காண்பித்தார். அவர் வாழ்க்கையிலேயே காண்பித்தார். இதெல்லாம் நாம் சிந்தித்தால் ரொம்ப 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 இதில் இருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனிதர்கள் 4 எழுத்து படித்த உடனே கொஞ்சம் சில்லற பாக்கெட்டில் இருந்து கிளங்கி கொண்டு கிடந்த உடனே என்ன பெருமை பாருங்க, என்னெல்லாம் பண்றாங்க. நோட்டு கோடி ரூபா இருக்கட்டும், ஒரு டிராப்ட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா கிளங்காது. 10 ரூபாய் மாற்றி பாக்கெட்டில் போட்டு ஜலுக்குன்னு கிளங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, அற்ப மனிதர்களாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். அருமையானவர்களே, ஏமாத்திரம் ஏமாத்திரம். நான் யார் தெரியுமா? அப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பழைய மனிதனாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இதெல்லாம் வருது. அப்படின்னா பழைய மனிதன் இருக்கார், உள்ளதான் ஒரு வாரத்தில் இருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பாலகனாய் பிறந்த அந்த நிலையை உணர்வதற்கு தியானிக்க இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படின்னால அவருடைய தோற்றத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்ல. மரியம்மா சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையாக தாழ்மையாக நான் இருக்க வைத்திருந்தார். நான் அப்படி இருந்து நான் அப்படினால என்னை நோக்கி பார்த்தார். இது என்னில் இருக்கிறபடியால் அடுத்து நடக்க போகிற காரியம் எல்லோரும் என்னை பாக்கியவது என்க போகிறார். அந்த நிலையை நான் அடைந்து விட்டேன். இந்த உலக ரட்சகர் இந்த அம்மாவிலே தோன்றினார். இன்று நம்ம எல்லாருக்குள்ளே அந்த ரட்சகருடைய ஆவி இருக்கிறது. அந்த ரட்சகர் இப்போ நம்மிலே தோன்றி இருக்கிறார். எனவே நாம் இந்த சுபாவத்தை தரித்து உலகுக்கு அவர் வெளிப்படும்படியாக காட்டணும். உலகுக்கு இயேசு என்றால் இப்படித்தான் அவர் இருப்பார். அவரை தரிசிக்க, அவரை ஆராதிக்க செல்லுகிற மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்பொழுது இயேசு அதுக்குத்தானே செய்திருக்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் எங்களை என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுதல் எங்கே இருக்கிறதோ, அந்த சாயல் எங்கே இருக்கிறதோ, அந்த குணாசு, அந்த குணப்பக்குவங்கள் எங்கே இருக்கிறதோ அவர்களையே பின்பற்றணும். எங்களை பின்பற்றுங்கள். நாங்கள் போதிக்கிறபடி யார் நடக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சங்கீதக்காரர் தன்னுடைய உணர்வில் படுகிறதை எழுதுகிறார் பாருங்க, வாழ்க்கையில் அனுபவித்ததை எழுதுகிறார் பாருங்க. என்ன எழுதுகிறார்? அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவைகளை நோக்கி பார்க்கிறார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இப்ப இவர் சொல்லுகிறார், அவர் அவ்வளவு பெரிய தேவன். அவர் ஒரு ஏழை மகன் இப்படி வாழும்போது நோக்கி பார்க்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை உயர்த்த, மனிதர்கள் மத்தியிலே அவர்களுக்கு செல்வாக்கு மதிப்பு உண்டாக செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். செல்வாக்கு மதிப்பு எப்படி வரும்? இப்படித்தான் வரும். ஒரு மனிதர் கடவுளுக்கு முன்பாக நடக்க வேண்டிய பிரகாரம் நடந்து கொண்டால், புரஜாதிக்கார மனுஷனாக கூட இருக்கட்டும், நாம் அப்படி நடந்து போகும்போது பீடி குடிச்சிட்டு இருக்கிறவன், அதாவது அப்படிப்பட்டவர்களை காணும்போது கையை பின்னால் வச்சுக்கிடும், பீடி பின்னால் வச்சுக்கிட்டு போன பிறகு அப்புறம் அப்போ அதாவது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் அவன் பாக்கியவான், பாக்கியவதி. அவனுக்கு பயப்படுவார்கள். இந்த இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியினால் எல்லோரும் வானோர், பூதலத்தோர், பூமியின் கிழானோர் யாவரும் அவரை வழிபடும்படியாக செய்த எல்லா முழங்கால்களும் முடங்க முடியும். இன்னைக்கு முழங்கால் முடங்குதா? ஆலயங்களில் கிடையாது.
இந்த ஆலயங்களில் முழங்கால் முடங்குகிறதா? இல்லையே. வேதத்தில் உள்ள குறிப்புகளை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை வழி அனுப்புவதற்காக குடும்பமாக மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் சென்றார்கள். கப்பலில் ஏற்றோட போகும்போது அவரை அனுப்புகிறதற்கு முன்னால் கடற்கரையில் மணலில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள். இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும். அவர் உயர்ந்தவராயிருந்தோம் இன்னைக்கு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? ஈக்குவலா அவருடைய தகுதியை பார்த்து பழக்க வழக்கங்கள், கூட்டாமைகள், தொடர்புகள் நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நான் உள்ளதான் சொல்றேன். அப்படித்தான் இருக்கு. ஏழைகளை யார் கண்டார்? அவர்களோடு யார் உறவு ஐக்கியம் வைக்க ஒன்றும் இல்லையே, கிடையாது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்த அவருக்கு மேல ஒன்றும் இல்லை, உயர்வு கிடையாது. அவர் அவ்வளவு உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவைகளை நோக்கி பார்க்க, சாதாரணமாக பார்க்கவில்லை, காலை ஒன்றி இப்படி பார்க்கணும். எங்க இருக்காங்க அந்த தாழ்மையான நிலையில்? எங்க இருக்காங்க? தேவனுக்கு அடிமைகளாய் வாழுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நோக்கி பார்க்கிறார். இதெல்லாம் அவர்களுடைய அனுபவம். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்படினால் என்னிலே இரட்சகர் உருவாகி வெளிப்பட சத்தம் கொண்டார். அன்று அந்த அம்மாவுக்கு கொடுக்காத பாக்கி இன்று நம்ம வரைக்கும் வந்திருக்குது, வந்து கொண்டே இருக்கிறது. அது உற்பத்தி அந்த அடிமையின் தாழ்மையுமாக இருந்தவருடைய வயிற்றில் தான் உற்பத்தி. இந்த மரியம்மாவுடைய வயிற்றில் தான் அவர் உற்பத்தி ஆனார், வளர்ந்தார். 10 மாசமாக அங்கிருந்தார், வெளிப்பட்டார். அடிப்படை என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? எலிசபெத்திடல அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது உலகத்தில் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல இந்த மேடு, அதாவது பரமேழைகளுக்கும் இந்த மேடு இருக்கிறது. மேடு இருக்கிற இடத்துக்கு தண்ணீர் பாயாது அல்லவா? உலக பிரகாரமாகவே பார்க்கிறோமே. மேட்டுக்கு தண்ணி கொண்டு போனா கஷ்டம், தண்ணி கொண்டு போனா கஷ்டம். டேம்ல இருந்து திறந்து வருது, இங்கே மேட்டில் உள்ளவர் தான் பிரயாசப்படுவார் தண்ணி வரணும்னு. ஆனால் அந்த பள்ளத்தில் உள்ள வயல்காரர் அங்கே போயிருக்க மாட்டார். இவர் பிரயாசப்படுவார், தண்ணி பூரா பள்ளம் இருக்கிறது உடைச்சி போயிடும். அவர் வயலெல்லாம் பெருகிறோம், இவர் வயலுக்கு தண்ணி வராது. அன்பானவர்களே, ஜெபத்தின் மூலமாய் மட்டுமல்ல, ஆண்டவரே செய்யும் ஐயா செய்யும் தாரும் கர்த்தாவே என்று கேட்பது மட்டுமல்ல, நம்மிலே இது இருக்கணும். இரட்சகர் காண்பித்த வழி மாதிரி. அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர். ஆனபடினால அவர் எப்படி நமக்கு ரட்சிப்பை தர எப்படி இருந்தார் என்பதை கவனிப்போம், அவைகளை நாம் செய்வோம். இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த நாளே அல்ல, அவர் பிறந்த இடம் எங்கே என்பதல்ல, அது எங்கே பெத்லகேமிலே தாவீதின் ஊரில் பிறந்திருந்தாலும் எங்கே எடுத்து எழுதும்போது கிச்சிலி மரத்தின் கீழ் தாய்மை பெற்றாளே என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஒரு வீட்டிலே அவர் பிறந்ததாக தெரியவில்லை, கிச்சிலி மரத்தின் மூட்டிலே பிறந்த உடனே சத்திரத்துக்கு போய் அங்கே இடம் தேடினார்கள். நன்றாக மனதில் வச்சுடுங்க. கேட்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் இடத்தையோ நாளையோ கொண்டாடவில்லை. கிறிஸ்து பிறந்தது எங்கே என்ற ஆராய்ச்சி அல்ல எங்களுக்கு. அவர் எப்படி பிறந்தார், எதற்காக பிறந்தார், அவர் என்ன நிலையில் பிறந்தார், உலகத்தில் வாழ்ந்தார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய லட்சணம், அழகு இதுதான். இதை நாம் தரித்துக் கொள்வோம். கர்த்தர் இதை விரும்புகிறார். ஆண்டவராகிய தேவன் இயேசு சொல்லுகின்றார், யோவான் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும்,
உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது இப்படி நாம் படிக்கிறோம். ஆண்டவர் சொல்கின்றார், நான் தான் வழி, என் வழியாய் பிரவேசிக்கிறவன் பரலோகத்துக்கு செல்வான், வருவான், மேய்ச்சலை கண்டடைவான் என்றாக எழுதியிருக்கிறது. வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளுக்கு நான் தான் வாசல் என்று சத்தியமாய் சத்தியமாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். நிறைய வந்தார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், நான் தான் வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஒருவன் என் வழியாக, நான் உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்தேன், எந்த வழியாக சென்றேன் என்பதை அறிந்து அந்த வழியாக செல்கிறவர்கள் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், நானே வழி. வாசலை திறந்து விடுகிறது நான் தான். அந்த வாசல் வழியாக முதலாவது நான் பிரவேசித்திருக்கிறேன். என்னை பார்த்து நான் எப்படி ஜீவித்தேன், எப்படி வாழ்ந்தேன், என்னெல்லாம் செய்தேன், என்ன சத்தியங்களை எப்படி கை கொண்டேன் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து அதே மாதிரியாக நோக்குங்கள். அதுதான் வாசல். அந்த வாசல் இல்லாமல் வேற வழியாக போனால் அங்கே போக முடியாது. இப்போ இந்த இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களை பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் இந்த ஆடுகளெல்லாம் அந்த கடையிலிருந்து கிளப்புறதுக்கு முன்னால் அவங்க போய் எங்கே தண்ணி இருக்குது, எங்கே புல் இருக்குது இனி முதலாகவே பார்ப்பாங்க. அதில் முந்தின நாளாவது பார்ப்பாங்க. போய் பார்த்து இன்னிடத்துல புல்லுகள் இருக்குது, இன்னிடத்துல தண்ணி இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எந்த வழியாக போகணும்னு வழியையும் தெரிந்து கொண்டு இவர்கள் போவாங்க. போய் அங்கே ஆடுகளை பற்றி கொண்டு போய் முன்னால் போய் அவங்க கொடுக்குற சத்தத்தில் அவர் பின்னால் போய்கிட்டே இருக்கும். போயிட்டு அது எங்கே கொண்டு விடுவார்? புல் உள்ள இடத்துல. புல் உள்ள இடத்துல. அதான தாவீது ராஜா, அவரும் ஒரு ஆடு மேய்த்தவர் அல்லவா? அப்படினால அவர் அந்த அனுபவத்தை சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார்? அவர் புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீர், ஓடுகிற தண்ணீரில் அல்ல, அமர்ந்து கிடக்கிற தண்ணீரில், அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் என்னை தாகத்தை தீர்ப்பார். அந்த நல்ல மேய்ப்பர் இன்று நாம் தியானிக்கின்றோம். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம். அவர் சொல்லிவிட்டார், நானே வாசல். என்னை பார்த்து, நான் முன்னாலே போகிறேன், என்னை பார்த்து என் வழியாக யார் வருகின்றார்களோ, நான் செய்த பிரகாரம், நடந்த பிரகாரம், ஜீவித்த பிரகாரம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் நிச்சயத்தை சுதந்திரிப்பார்கள். உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு தண்ணீர், தாகத்துக்கு தண்ணீர், பசிக்கு ஆகாரம், புல்லுகள் அவர் கொடுப்பார், கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்று இவ்வளவுதான். தேவனுக்கு மகிமை. இதை மனதிலே வைத்து கொண்டால் போதும். தேவ செய்தியை கொண்டு வந்த தூதன் சொல்லுகின்றார், போய் அங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய அடையாளம் என்னென்றால் இதுதான். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த பிள்ளைக்குரிய அடையாளம் இதுதான். அந்த இரட்சகருக்குரிய அடையாளம் இதுதான். உங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறவருடைய மாதிரி இப்படித்தான். இந்த வழியாக, என் வழியாக என்னை பின்பற்றி என்னை போல ஜீவித்து இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல், உங்களுக்கு நித்திய ஜீவன், பரலோகம் கிடைக்கும். ஆண்டவர் முடித்து விட்டு அங்கதானே போயிருக்காரு. அந்த வழியா போல அங்கே கொண்டு நம்மளை விட்டுறோம். அங்கே போயிட்டு அந்த வழியை விடாமல் நமக்கு முன்னாடி அவர்தான் ஒரிஜினல் தேவ மனிதனும் ஊழியக்காரரும் கடவுளும் அவர்தான். வழிகாட்டு. அப்படினால் அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்ல ஆண்டவர் பேசினார். மார்க் 16 கூட வாசித்தரங்க. அவர் சொன்ன வழி, அந்த வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படி அல்ல, நல்லாக வாழ்ந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், இப்போ கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழியே நாம் செல்ல வேண்டும்.
என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரெண்டும் தான். நான் காட்டிய வழி ஆக்கினைக்குள்ளாக உங்களை செல்ல விடாது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அந்த நிதி ஜீவனை பெறுவார்கள். விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு வந்தது ரட்சிக்க. அவர் தோன்றியது, தூதன் சொன்னது, ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் தோன்றியிருக்கிறார். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா இப்படியே அவர் சொல்லுவார். மேய்ப்பர், அவருடைய மேய்ப்பர் என்னெல்லாம் சொல்லுவார் அல்லவா? அந்த மேய்ப்பரை பற்றி சரியாக தெரிந்தவர் அவர். ஒரு நாள் சவுல் வந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து வருத்தப்பட்டு அவருடைய பதவியை விட்டு இறக்க செய்தார். இப்போ சொன்னார், சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஈசாயின் மகனில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நேமி என்று சொன்னார். அப்போ அவர் பயந்தார். அவன் என்ன ஆட்சியில் தான் இருக்கிறார், சவுல் என்ன இறக்கலை. அப்போ சொன்னார், நீ போய் பரிசீலித்தனும், பிள்ளைகளாம் வர சொல்லு. இப்போ நான் வந்திருக்கிறது உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. எப்படி என்றால், என்னுடைய பிள்ளை இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக நியமிக்கப்பட போகிறார் என்று முதல் மூத்த மகனை கொண்டு நிறுத்தினார். அவர் நல்ல அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பொசிஷன், அவருடைய தேஜஸ் எல்லாம் அந்த இருக்குது. சீட்டில் உட்கார்ந்தா மக்களெல்லாம் அவரை ராஜாவாக அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவரை கொண்டு தீர்க்கதரிசினால பாட்டினார். தீர்க்கதரிசிக்கும் கூட கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, இவன் தான் ஆள், அதுக்குரிய பொசிஷன் இருக்கிறது. தைல கோப்பி எடுக்க போனார். இல்லை, நான் பார்க்கிறது வேற. இவன் இல்லை. இந்த ஈசாய் வந்து 7 பிள்ளைகளையும் கொண்டு நிறுத்தினார். இந்த 7 பிள்ளைகளையும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். அந்த காட்டில் நடந்த தாவீதை நினைக்கவில்லை. கேட்டீங்களா? ஆடு மேய்ச்சி நடக்காரு பாருங்க, அவரை நினைக்கல. இந்த தாப்பம் கூட நினைக்கல. அந்த பையனை கூப்பிட்டு விடல, அவர் காட்டில் நடக்கிறார். பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வா என்று சொல்லி இருக்கிறது. 7 பிள்ளைகளை கொண்டு காட்டினார். அல்ல தகுதி உள்ளவங்க இல்லை. அப்போ தீர்க்கதரிசி கூட ஈசாயின் மகனில் ஒருவனைத்தானே சொன்னார். இப்போ இல்லை என்று சொல்லிவிட்டாரு, என்ன செய்வது? வருஷத்தோடு கேட்டார், இன்னும் ஏதாவது பிள்ளைகள் உண்டா? அவர் சங்கடத்தோடு சொல்லியிருப்பார், ஒருவன் இருக்கிறாங்க ஆடு மேய்ச்சி நடக்கிறான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஆடு மேய்க்கிறது யார்? ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த ஆட்டை பிடிச்சி கொடுப்பாங்க. காட்டிலேயாவது ஆட்டை மேய்ச்சிட்டேன். காட்டிலே மந்தையை மேய்த்து பாதுகாத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது. முதல் செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக, உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு இருக்கிற பயத்தை போக்க ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீது காட்டுக்குள்ள நடக்கிறார், சின்ன பையன். அப்ப அப்படி சதவோடு சொல்றார், சொல்லியிருப்பார், அப்படி எழுதல. தேவனுக்கு மகிமை. அப்போ இவர் சொன்னார், அவனை கூட்டுவாங்க. கூட்டி கொண்டு வரும்போதே ஆண்டவர் சொன்னார், அவன் தான். ஆண்டவர் அதை பார்க்கின்றார். காட்டுக்குள்ள நடக்கலாம், வீட்டில் இருக்கலாம், மனதை பார்க்கிறார். அந்த தாவீது ஒரு சங்கீத வித்துவான். காட்டுக்குள்ள ஆடு மேய்த்தாலும் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார். ஒரு தீர்க்க தரிசி அவர். ஆமென். அவர் எப்படி ராஜாவானார்? எப்படி அவர் ராஜாவானார்? இதுதான் அவரை ராஜாவாக்கிட்டு. இதுதான் அவரை ராஜாவாக்கினது. ஆண்டு சொல்ற, இவனை அபிஷேகம் பண்ணு, ராஜாவானார். வயசோ வரம்போ அவனுடைய இது ஒன்றையும் பார்க்கல. ஸ்கூலுக்கு போனாரோ என்னமோ அது நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாரோ தெரியாது.
அவர் எங்க நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை. அடிமையின் தாழ்மையை தாழ்மை. உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவளை இங்க கூட்டி கொண்டு காட்டினவெல்லாம் பார்க்கல, காட்டில் நடக்கிறவர் நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர். இல்லையா? தேவ ரகசியத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். ஆனபடியினால் இயேசுனுடைய பிறப்பை தியானிக்க கொண்டாட வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தருக்கு முன்பாக அப்படி நடந்து கொள்வோம். நம்மையும் எல்லோரும் வீட்டிலேயும் வெளியேயும் எல்லா இடத்திலையும் பாக்கியவான் பாக்கியவதி என்பார்கள். எல்லா நாவும் புகழக்கூடிய அளவுக்கு இருக்கும். எல்லா முழங்கால்களும் முடங்கும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. இயேசு அதற்கு வழிகாட்டியாக வந்தார். அப்படினால் இன்று உங்களுக்காய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுவே அடையாளம். முன்னணியில் பொதிஞ்சு போடு. இதுவே உங்களுக்கு அடையாளம். நம்முடைய மனதிலும் எவ்வளவு நமக்கு தகுதி, எவ்வளவு நமக்கு இருக்கட்டும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்வோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அடிமை என்றால் சொல்லும் கேட்கிற, அப்படி செய்கிறேன், இது சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் ஆண்டவர். அப்படி அவர் கேட்டார். ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் அடிமையாக கீழ்ப்படிந்தார். அவர் பெரிய ஒரு உலகுக்கே எடுத்துக்காட்டான ஒரு தீர்க்க தரிசியாக மாறிட்டார். நம்மை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த கிருபை நமக்கு தருவாராக. நம்முடைய உள்ளத்தில் இவைகள் இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய செய்கையின் மூலம் வெளிப்பட காலம் வந்துட்டு வரக்கூடிய ஆண்டு புதுமையான ஆண்டாக இருக்கும் என்பதை நானும் தேவனுடைய உணர்த்துதலாலையும் வார்த்தையினாலையும் அறிகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.